அதே பொருள் ஓகே. அதாவது நமக்கு என்ன இருக்குது? பரிசு இருக்குது, ஜீவ கிரீடம், அவருடைய அதாவது பரலோக ராஜ்யம், அதாவது அங்கே கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக போகிறது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? சரி, இப்போ லக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த லக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா ஏன் இன்னும் இந்த சபை வாய்ப்பு, மனவாட்டி வாய்ப்பு ஏன் இன்னும் முடியாமல் இருக்குது? அதுக்கு முடியல. அதாவது அந்த பந்தய பொருளுக்கு நம்ம என்ன செய்யலை, எனக்கு கிட்ட போகலை இல்லையா? ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஓட்டத்தை என்ன செஞ்சு கொண்டுட்டுருக்குறோம். அப்போது இந்த பந்தய பொருள் நான் அதாவது ஒரு சில காரியங்கள்னால என்னென்னா தடை ஆகிட்டே இருக்கும். என்ன காரியம் அப்படின்னா ஒரு 2 காரியம் இருக்குது. நான் அடைந்தாயிற்று, ரெண்டாவது முற்றிலும் தேறினேன். இந்த 2 விஷயம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு பவுல் சொல்றார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன். இந்த 2 விஷயமும் நம்ம சிந்தையில் வந்துட்டனால என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த பேக் ஆகிட்டே இருக்கும். என்ன ஆயிட்டு? பேக் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகலை அப்படின்னா நான் என்ன அடையலை, முற்றிலும் என்னலை, தேரலை அப்படிங்கிற ஒரு காரியம். இப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசுவினால் நாம் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நாம் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக நான் என்ன செய்கிறேன், தொடர்கிறேன்னு சொல்கிறார். இப்போ நாம் எதை பிடிக்கப்பட்டோம், எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? பிள்ளையாக மாறுறதுக்கு ஓகே. ஆனால் அதில் ஒரு என்ன இருக்குது அப்படின்னா அதை ஆசையாக என்ன செய்யணும், தொடர் தீவிரமான ஒரு ஆசை என்ன நமக்கு இருக்கணும். என் நோக்கமே அதுதாங்கிறது இருக்கணும், ஒரு ஆசை. இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஆசை இல்லாமல் வாங்க முடியுமா? முடியாது. எனக்கு ஆசை இல்லை அப்படின்னா அந்த பொருளை சாப்பிட விருப்பம் தான் சாப்பிட முடியாது. ஒரு பொருள் விலையுறந்த பொருள் எனக்கு எப்படியாவது எனக்கு வேணும்னாலும் அதை அடைய முடியாது. அப்போ அதுக்கு தேவை என்னென்னா ஒரு தீவிரமான ஒரு ஆசை தேவைப்படும். எப்படியாவது அந்த பொருளை நம்ம அடையும். அதான் என்னது? பந்தய பொருள். இப்போது நான் அதாவது இந்த அடைந்தாயிற்று இல்லை நான் முற்றிலும் தேறினேன் என்று நான் எண்ணாதபடி ஒரு தீவிரமான ஒரு ஆசையில் இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யாமல் நான் என்ன செய்ய முடியும்னா அந்த ஆசை நிறைவேறாது. என்ன காரியமாக இருக்கும்? இல்லை, எனக்கு அதாவது பந்தய பொருள் எனக்கு ரொம்ப முக்கியம், லக்கு முக்கியம். லக்கு என்ன தெரியுதா? லக்கு மறுபடியும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். லக்கு எது? பந்தய பொருள் தேவனை கொடுக்குற பரிசு. லக்கு லக்கு நமக்கு கிறிஸ்து தான். கிறிஸ்து தான் லக்கு. இந்த கிறிஸ்து தான் என்னன்னா அவர் தான் நம்ம லக்கை வச்சு ஓடணும். எதை நினச்சி ஓடக்கூடாது? பந்தய பொருள் நினச்சி ஓடக்கூடாது. பந்தய பொருள் நினச்சி ஓடணும் அப்படின்னா லக்கை விட்டுருவோம். என்ன செஞ்சிருவோம்? லக்கை விட்டுருவோம். அப்போது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஓட்டத்தில் ஓடுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குன்னு தெரியுமா? எப்படியாவது அந்த மெடலை செய்யணும், வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் லக்கை என்ன செய்வாங்கன்னா விட்டுருவாங்க. இப்போது இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:13. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இப்போ என்ன செய்யணும்னா அந்த ஆசையாய் நாம் தொடர்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா எதை நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஆனால் என்ன செய்கிறேன்? ஒன்று செய்கிறேன். அதை பிடித்து கொண்டு நான் நினைக்கல, ஆனால் ஒன்று செய்கிறேன். எதை செய்யணுமா? பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடு. அப்போது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எதை பார்க்க மாட்டாங்க அப்படின்னா பின்னாடி இருக்கவங்களை பார்க்க மாட்டாங்க. எதை பார்க்காங்க? லக்கு. லக்கை போய் அடையணும். எது லக்குங்கிறத நம்ம சரியாக பார்க்கணும். அது நம்ம கிளியராக தெரிஞ்சிடும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எதை லக்காக வச்சு ஓடுவாங்க. அப்படி அந்த லக்கு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பந்தய பொருள் என்ன செஞ்சிருவாங்க?
கூப்பிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. அப்போது பின்னானவைகளை மறக்கணும். என்ன பின்னானவைகள்னா இது? பழைய வாழ்க்கை இல்லையா? பழைய வாழ்க்கை, பழைய மனுஷனுடைய நிறைய செயல்கள், இதையெல்லாம் மறந்து முன்னானவைகள் நாடும். இப்போ நம்ம இருக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷன் விட்டு, நான் ஒரு ஃபங்க்ஷன் விட்டு போயிட்டு தான் வரேன். ஆனால் அது எனக்கு எப்படி இருக்காது? முன்னானவைகளில் இருக்கிற மாதிரி, அதாவது லக்கு அந்த பரிசு மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு பழைய, அதாவது மாம்சீகத்துக்காக இருக்குமே தவிர புது சிருஷ்டிக்கான ஒரு சந்தோஷம் அதில் இருக்காது. நீங்கள் எந்த இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, இந்த உலகத்தில் அந்த சிந்தையே நமக்கு இருக்காது. அப்போ நமக்கு சிந்தை என்ன அப்படின்னா, கிறிஸ்து தான் நமக்கு சிந்தை இல்லையா? கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிடத்தில். அப்போ நம்ம எங்கே போனாலுமே கிறிஸ்துவை தலைமையாக வைக்காத எந்த இடம் ஃபெயிலியர் தான். அங்கே ஜெபிக்கலாம், பாட்டு பாடலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க? கிறிஸ்துவ மையமாக வச்சுருப்பாங்களா? இருக்காது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சால் தானே வைக்க முடியும் இல்லையா? கிறிஸ்துவ பற்றியே தெரியாது. உங்கள் பேர் மாத்திரம் எங்களுக்கு போதும், வேறு ஒன்றுமே எங்களுக்கு வேண்டாம். எல்லோரும் மற்றவங்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க, அதுபோல் எனக்கு என்ன செய்யணும்? ஒரு பேர் வேணும். அதனால இயேசுங்கிற நாமத்தை என்ன செய்வாங்கன்னா உச்சரிப்பாங்க. சரி, இப்போ இதற்காக நம்ம பிடிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போது எதற்காக பிடிக்கப்பட்டோம் அப்படின்னா, அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 9:24, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இப்போ பந்தய சாலை ஓடுறவங்க எல்லாரும் ஓடுறாங்க, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? இப்போது எதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு அப்படின்னா, லக்கு அடைகிறது ஒரு பேர் 2 பேர் 3 பேர் அடைவாங்க இல்லையா? முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு. ஆனால் நாம் என்ன செய்யணும்? எல்லோருமே என்ன செய்யணும்? லக்கை அடையணுங்கிறது தான் ஓட்டம் இல்லையா? அப்போது நம்முடைய ஓட்டம் உலகத்தின் சாயலில் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நமக்கு கிறிஸ்து தான் நமக்கு லக்கு. அந்த லக்கை எப்படியாவது அடையணும். அப்போ எல்லாரும் ஓடுறாங்க. அந்த ஓட்டத்தை, அதாவது நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்னு என்ன சொல்கிறாரு பவுல் சொல்கிறார். எப்படியாவது என்னது? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்போது ஓட நாம் ஆரம்பித்தோம் இல்லையா? எங்கே ஆரம்பித்தோம்? ஞானஸ்தானத்தில் ஆரம்பித்தோம். அப்போ அந்த ஞானஸ்தானத்தில் ஆரம்பித்து ஆரம்பித்தோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் என்ன செய்வோம்? ஓடுவோம். அப்போது நம்ம என்ன செய்யல, முடிக்கல. பவுல் சொன்னது போல் என்ன செய்கிறாருன்னா, ஓடுவோம். ஆனால் லக்கை அடைகிறது தான் நம்முடைய நோக்கம். சரியா? லக்கை நம்ம அடையணுங்கிறது தான் நோக்கமாக இருக்கும். இப்படி ஓடும்போது இந்த ஓட்டப்பந்தயம் நமக்கு எப்படி இருக்குமா? ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாரும் ட்ரைனிங் பண்ணுறாங்க ஓட்டப்பந்தயத்துக்கு. எல்லாரும் ட்ரைனிங் பண்ணுவாங்க, எல்லோரும் பயங்கர கோச் பண்ணுவாங்க, ரொம்ப ஆயத்தமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஆயத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, லக்கை நாம் அடைகிறது இல்லையா? கண்டிப்பாக நமக்கு பரிசு இருக்கிறது அப்படிங்கிற லக்கை அடையக்கூடிய நோக்கம். இப்போது அதாவது இந்த லக்கை அடையக்கூடிய காரியத்துக்கு கலாத்தியரில் ஒன்று சொல்ல பவுல் என்ன சொல்ல வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கோச்சர் பார்த்துருக்கீங்களா? கோச்சர் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. யாருக்கு அதிகமாக கோச்சர் பண்ணுவாங்க? நல்லா தேறி வரவங்களுக்கு என்ன செய்வாங்க? கோச் பண்ணும். அதை தான் பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து நான் காண்பித்தேன். என்னத்தை காண்பித்தார்? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விவரித்து காண்பித்தார். அது ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. அப்போ நான் ஓடினது
வீண் எங்கே ஆகக்கூடாது, லக்கை தொடாமல் விடக்கூடாதுங்கிறதுக்காக வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், தனிமையாக விவரித்து காண்பித்தேன். ஏன் அப்படின்னா எல்லாரும் ஓடுறாங்க. அன்னைக்கு கூட ஒரு மாரத்தான் போட்டின்னு அங்கே ஒரு 4 கிலோமீட்டர் வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு 3 பிள்ளைகள் போயிட்டு மற்ற எல்லா பிள்ளைகளும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. மற்ற பிள்ளைகள்லாம் பைக்கில் ஏற்றிட்டு என்ன செய்ய, பேரண்ட்ஸு ஏற்றிட்டு போயிட்டாங்க. இது என்ன ஆகலாம், லக்கை என்ன செய்யலை, கிடையாது. அப்போ எல்லாருமே அங்கே ஆயத்தமாக தான் இருந்தாங்க. எல்லோரும் நினச்சிருப்பாங்க நம்ம பிள்ளை சேர்த்துறோம் இல்லையா. அப்போ ஒரு ஆசை இருக்கும், அப்படி தான் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. ஆனால் எண்ணிக்கை உள்ளவர் தக்கதாகவே. அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா என்கரேஜ் பண்ணுறது, எப்படி என்ன செஞ்சிடலாம், ஓடுறது. அப்போது அவர்களுக்கு விவரித்து சொன்னார்னா அவங்க கேட்குற மைண்டில் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உங்கள் கண்கள் பார்த்தது, காதுகள் கேட்டது, அதனால் நீங்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன செய்யலை, கேட்கல. அவங்க கண்டும் காணாதவர்களாகியும் கேட்டும் உணராதவர்கள் இருக்கிறபடினாலே அவங்களுக்கு லக்கை நான் என்ன செய்கிறதில்ல, சொல்கிறதே இல்லை. ஏதோ ஒரு கதை மாதிரி தோணும். அப்போ லக்கை அடைவதற்கு ஒரு மைண்ட் இருக்குது. அந்த மைண்டை நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவின் சிந்தை. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அவர் லக்கை அடைந்தார், நல்ல ஒரு லக்கை அடைந்தார். ஏன் அப்படின்னா அவருக்கும் பல சோதனைகள், பாடுகள், ட்ரைனிங் கொடுத்து தான் தேவன் என்ன செஞ்சார், சிலுவையிலே ஜெயத்தை கொடுத்தார். அதே போல் அவருடைய அடிச்சுவடுகளை மிதிப்பதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் என்ன செய்யறதுன்னா, அப்படியே அந்த அடிச்சுவடியில் போனால் கண்டிப்பாக நமக்கு என்ன உண்டு, பரிசு உண்டு. அப்போது லக்கை நாம் அடையலாம். அப்போது நம்ம என்னென்னா கேட்குற வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்து பார்க்கணும். இப்போ ஓடக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க. என்ன ஸ்பீடில் ஓடினா என்ன இதில் அட்டன் பண்ணலாம், 100 ஓடணும் என்ன ஸ்பீடு வேணும், 200க்கு எவ்வளோ வேணும், 500க்கு எவ்வளோ வேணும், எத்தனை செகண்டில் எத்தனை ரவுண்டில் வந்து இவ்வளோ ஸ்பீடில் வந்து என்ன செய்யணும், 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டை முடிக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு கோச்சு இருக்கும். அதே போல் தான் நமக்கு உரிய பாடுகள், பிரச்சனைகள் உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா அதை மைண்டில் வைக்காதபடி நம் சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையை மாற்றம் வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், ஓடணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பின்னானவைகள்னு போட்டிருக்கு. என்னது, நமக்கு பின்னானவைகள். வரக்கூடிய உபத்திரத்தெல்லாம் அப்படி தூக்கி என்ன செய்யணும், அப்படி போட்டுரும் இல்லையா. அப்படி தூக்கி போட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன இருக்காது, பிரச்சனை இருக்காது. அப்போது இதை நம்ம பார்த்து இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னா ஓட்டத்தை என்ன செய்ய முடியாது, ஓட முடியும். அப்போது உலகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், முன்னா இருக்கணும், உலகம் நமக்கு பின்னாக இருக்கணும். அப்படி லக்கை நம்ம அடையும் போது பரிசு நமக்கு என்ன இருக்குது, காத்திருக்குது. சரி, இன்னொன்று செய்யலாமா, மற்றவங்களை முன்னாடி போகிறவங்கள தள்ளி போட்டால் ஓடிடலாமா, அப்படி சிலவங்க இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக வரவங்களை அப்படியே சும்மா தட்டி விட்டுருவாங்க. அப்போது இந்த தட்டி விடுறதுக்காக தான் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா, என்ன போட்டிருப்பாங்க, லைன் போட்டிருப்பாங்க. இந்த லைனில் அவங்களுடைய ஃபேஸு முதற்கொண்டு நல்லா விழக்கூடாது, அவ்வளோக்குள்ள கேமரா மேலே வச்சுருப்பாங்க. அந்த லைனை மாறக்கூடாது. அப்போது நம்ம ஓடுறோம் அப்படின்னா சாதாரணமான ஓட்டம் இல்லை, சரியான ஒரு ஓட்டம். இந்த ட்ராக்கில் ஓடுனா மட்டும்தான் கிறிஸ்துவை நான் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். லக்கை நாம் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இப்போ பந்தயத்துக்கு போராடுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா யாவருக்கும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கம். அவங்களுக்கு என்ன இச்சையடக்கம் இருக்கும், குளிர்ந்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க, கொலஸ்ட்ரால் சாப்பிட மாட்டாங்க, எனர்ஜின் ஃபுட்டு மட்டும் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இப்படி என்ன செய்வாங்கன்னா கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க, கொலஸ்ட்ராலே இருக்காது. ஏன் கொலஸ்ட்ரால் இருந்துன்னா கொஞ்சம் ஏறிட்டுனா கூட என்ன ஆகும், இழைப்பு உண்டாயிடும். அப்போது இது எல்லாம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் இச்சையடக்கமாக இருப்பார்கள். இதெல்லாம் ஆசை இருக்கும், இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஃபங்க்ஷனில் கூட சிலவங்க இந்த மாதிரி ட்ரெயினில் உள்ளவங்க ஃபங்க்ஷனில் விட்டு அப்படியே அட்டன் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பவுல் சொன்னது போல் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு, அது எனக்கு என்ன ஆகாது, தகுதியாயிராது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தேவன் நமக்கு என்ன செய்யும் அப்போ காமித்துக்கிட்டே இருப்பார்.
ஒவ்வொரு காரியத்திலும் இதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத தேவன் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். அந்த உணர்த்துதலை நம்ம அறிந்து புரிந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். அப்போது எல்லாம் என்ன செய்யணும்? அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யணுமா? நாமும் இச்சையில்லாத கிரீடத்தை அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போ நமக்கு அவங்கள விட என்ன செய்யணும்? அதிகமான இச்சை அடக்கங்கள் ஆசைகள் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போது இதை என்ன சொல்லணும்னா, நமக்கு இப்படிப்பட்ட கண்ட்ரோல் உண்டா அப்படிங்கிறத, அதிக இச்சை அடக்கம் வேண்டும்னா அதிக இச்சை அடக்கம் தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இதை தான் எபிரேயாக்கியோனில் ஒரு வார்த்தை வருது, வாசிக்கலாம். எபிரேயர் 17:23 பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம் ஆகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும். இப்போ நம்ம நிற்கிறவங்க ஓடுறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவங்க. இங்கே எங்கே என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிரவுண்டில் நீங்கள் ஏதாவது பேரெல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ளே போவாங்க. யாரெல்லாம் ஓடுறா, நம்பர் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? இங்கே பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களின் சங்கமாகிய சபையின் இடத்திற்கு சேர்வதற்கு, அந்த மாதிரி இடத்துல அந்த சங்கத்தில் நம்ம சேர்வதற்கு யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தோடு நம்ம சேர்ந்து ஐக்கியப்படுவதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஓடுறோம். ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம என்ன காரியம் இருந்தாலும் எல்லா இச்சைகளும் ஆசைகளும் அழிந்து போகும். அது இருக்கவே இருக்காது. குறிப்பிட்ட நாளில் ஒன்று நம்ம போயிடுவோம், அது கிடக்கும். இல்லைன்னா நம்ம இருப்போம், அது போயிடும் இல்லையா? ஆனால் இது எங்கே அப்படின்னா, எப்பவும் நிலைத்திருக்கக்கூடியது எது? முதல் பேரானவர்களுடைய சங்கம் ஆதியிலே இருக்க அந்த சங்கம் இன்னைக்கு என்னது இருக்குது? அந்த சபையின் இடத்திற்கு நாம் சேர்வதற்கு நியாயாதிபதியாக தேவனிடத்தில் என்ன செய்யணும்? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இல்லையா? ஆவேல் முதல் சகரியா வரை அன்றைக்கு சொல்லப்பட்ட போல விசேஷமான இதோட கிருபையின் ரத்தம் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் முதற்கொண்டு என்ன செஞ்சிட்டு இருக்குது? நீதிமான்களுடைய லிஸ்ட்டில் இருக்குது. அப்போது இது எல்லாமே நமக்கு ஆதரவாக இருக்குது. இந்த ஐக்கியம் நமக்கு வேணும். இந்த ஐக்கியத்தை இங்கே உணர முடியும். ஏன் அப்படின்னா, அந்த ஐக்கியத்தை நம்ம உணர்ந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, அந்த பரலோக வாழ்க்கையை நம்ம என்ன செய்யும்? இங்கே வாழ்ந்து காமிச்சு ப்ராக்டிக்கல் பண்ணால் தான் அந்த ஆசை கொடுக்கும். இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா, நெட்டில் பார்க்குறோம், அதை பார்த்தோன்னே அந்த பொருள் நல்லா இருக்குன்னு பார்த்து தானே வாங்குகிறோம் இல்லையா? அது குவாலிட்டி என்ன, அது தரம் என்ன, அது சைஸ் எப்படி இருக்குது, அதனுடைய அதாவது அந்த அதை பார்த்தீங்கன்னா அந்த சைனிங் இதெல்லாம் பார்த்து தான் வாங்குகிறோம். அதே போல் பரலோக ராஜ்யத்தின் ருசியும் நம்ம என்ன செய்யணும்? ருசித்து பார்க்கணும். அதான் கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தரை நம்ம எப்படி ருசித்து பார்க்கறது? வேதத்தை ஆராய ருசித்து கொண்டே இருக்கலாம். அப்போ நம்ம ருசிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா வேதத்தில் தான் இருக்குது. அப்போது ஆதலால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் எங்கே இருக்கிறோம் போகணும் அப்படின்னா வாதிக்கலாம். மத்தேயு 5:48 ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பூரண சற்குணராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பூரண சற்குணராக இருக்கணும் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரோ அதே போல் நாமும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தான் அவரோட போய் சேர முடியும் இல்லையா? நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த ஆசை, தீவிரமான ஆசை தான் லக்கு அடைய செய்யுது. லக்கு அடையும் போது அவரே என்ன செஞ்சிருவார்? பூரண சற்குணராகி அவர் பரிசு வச்சுட்டு என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? காத்துட்டு. அப்போது அந்த பரிசை நாம் பெறுவதற்கு லக்கை நாம் என்ன செய்யணும்? தொடரும். இப்போது இது பார்த்திங்கன்னா அநேக சகோதரருக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் என்ன எழுதுகிறாருன்னா, அதாவது ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்போ ஒரு முன்குறிப்பு இருக்குது. முன்குறிப்புனா ஓட்டப்பந்தயத்தில் நிற்கும் போதே இவங்க தேறிடுவாங்கன்னு யாருக்கு தெரியுமா? இல்லையா? ஏன்னா ஒரு மாஸ்டருக்கே தெரிஞ்சிடும் எப்படி. அதே போல் தேவன் சொல்கிற பாருங்க, தம்முடைய குமாரன், அதாவது
அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரான இருக்கும் பொருட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, அப்போ அவரை முன்குறித்தாரா இல்லையா? ஆண்டவரை முன்குறித்தது போல அவரை தமது குமாரனுடைய சாயலுக்கும் ஒப்பாக என்ன செஞ்சிருக்கிறாரா? அப்போ நம்முடைய அந்த இலக்கை அடையிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? குமாரனுடைய சாயலை நம்ம என்ன செய்கிறோம்? அடையிறோம். அப்போது அந்த சாயலுக்கு நம்ம வரப்படணும் அப்படின்னா இலக்கை அடைஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொள்ள முடியும். அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது இந்த கூடாரத்தில் நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இதில் தவிப்பு இருக்குது. எல்லாருக்குமே இச்சை அடக்கம்னு சொல்கிறோம் அப்படி இல்லையா? இப்போ நம்ம ஓட்டப்பந்தயத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கவலையே இருக்காதா? உலகத்தில் ஓடுறாங்க இல்லையா, கவலை இருக்கும். நல்லா பாருங்கள், கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தான் ரொம்ப ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பாங்க. வசதியாக இருக்கிறவங்களாம் ரொம்ப ட்ரைனிங் இல்லாமல் உள்ளே போயிடுவாங்க. கள்ளத்தனமாக உள்ளே போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க, மேலே பிடிச்சி. ஆனால் ரொம்ப திறமையாக போகிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாரு, கொரிந்தியருக்கு எழுதுறாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல், 2 கொரிந்தியர் 5:2, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த கூடாரமாகிய மாம்சத்தில் நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? தவிக்கிறோமா இல்லையா? ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கூட ஒரு உலகத்தாட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு சின்ன விஷயந்தான் கேட்டேன். அவர் சொல்கிறாரு, பிறப்பிலிருந்து மரணம் வர என்னது நம்மளை பாடாப்படுத்தி தான் போவோம் அப்படிங்கிறாரு. சாதாரணமாக அவர் ரொம்ப பைபிள் கூட படிக்காத மனுஷன்தான், அவர் சாதாரண மனுஷன்தான். ஏன் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அவர் என்ன செய்கிறாங்கன்னா அறிந்துக்கிட்டுறாங்க. திருமணம் பண்ணாலே பிரச்சனைக்கு பார்த்தால அடுத்தால குழந்தைய வளர்க்கணும், குழந்தைய கொண்டு சேர்க்கணும், இது எல்லாமே ஒரு பாரம் இருந்துகிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட பாரத்து மத்தியில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஓடுறோம். அதே போல தான் ப்ராக்டிக்கல், அதாவது இந்த உலகத்தில் ஓடுறவங்களுக்கும் கவலைகள் இருக்கும். ஆனால் ஓடும்போது அந்த கவலை இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த ஓட்டத்தை சாதிக்கும். அப்போ அந்த கவலைகள் எல்லாம், உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யணுமா? அவர் மேல் வைக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணுமா? இந்த கூடாரத்தை நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியாக இருக்கிறோம்னா அந்த வாஞ்சை இந்த பிரச்சனையை மாற்றும் இல்லையா? அப்போ எவ்வளவு நம்ம வாஞ்சை இருக்கிறோம், அந்த வாஞ்சை தான் நம்மளை என்ன செய்யணும்? அந்த பிரச்சனையை நமக்கு மாற்றுது. அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, பரம வாசஸ்தலத்தை அடைய வாஞ்சிக்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:4, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இங்கே பாருங்க, இந்த கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பிரச்சனையோடு தான் இந்த கூடாரம் இருக்குது. எந்த கூடாரம்? இந்த மாம்ச கூடாரம் என்ன செய்யுதுன்னா எப்பவும் பாரம் சுமந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் முந்தா நாள் என்ன பார்த்தோம்? பாரம். அப்போ இந்த பாரம் சுமந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்பவும் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் விரும்பலை. எதை? இந்த பிரச்சனையை நான் என்ன செய்யலை? களைந்து போடணும்னு விரும்பலை. அது இருக்கும். ஆனால் மரணமானது ஜீவனாலே விழுங்குவப்படுவதற்கு அந்த போர்வை தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். எதை விழுங்கணுமா? மரணத்தை ஜீவன் விழுங்கணுமா? அப்போது அதான் சொல்கிறாரு, மரணத்துக்கு ஏதுவாக உள்ள இந்த சரீரத்தை ஜீவனால் விழுங்கும்படி மேலே இந்த மாம்ச போர்வையை தரித்து கொண்டு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாம்ச போர்வை என்ன செஞ்சிட்ருக்கோம்? தரித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்வுக்குரியது சாவுக்குரியதை என்ன செய்யுமா? தனக்கு உட்படுத்திவிடும். வாழ்வுக்குரியது என்ன செய்யுமா? சாவுக்குரியதை என்ன செய்யுமா? தனக்கு உட்படுத்திடும். அப்போது நமக்கு இருக்க பிரச்சனையை நம்ம என்ன செய்யணும்? விரிவாக நம்ம கொண்டு போகாதபடி அப்படியே அடக்கி கொண்டு போகும்போது நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் என்ன செய்யும்னா அதை மரணத்தை அப்படியே விழுங்கும். அப்படி விழுங்க நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா?
நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த இதை ஃபேஸ் பண்ண முடியும். அப்போது நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் எப்படிப்பட்டது? நித்திய ஜீவனை அடையும்படியாக நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஜீவனை நம்ம என்ன செய்கிறோம்? அலட்சியப்படுத்திடாதபடி நம்ம என்ன செய்யணும்? ஜீவனுக்குள்ள அந்த ஆவியை என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தி என்ன செய்யணும்? மாம்சீகத்தின் கிரியைகளை, அந்த போர்வையை என்ன செய்யணும்? விழுங்க தான் பார்க்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமானது ஜீவனாலே விழுங்குவதற்காக போர்வை தரித்திரவளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நம் கூடாரம் இந்த போன்ற இந்த சரீரத்தில் வாழும் வரை பாரமுள்ளவர்களாக துன்பப்படுகிறோம். இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும் என்று நாம் கூறவில்லை இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப விருப்பம், இதை தூர போகிறான் நல்லதுன்னு விருப்பம்தான். அவர் சொல்கிறாரு, என்ன சொன்னார்? நான் கிறிஸ்துவோடு இருக்கிறது நலம்தான், ஆனாலும் உங்களோடு இருக்கிறது தேவனுடைய திட்டத்திற்காக இருக்கிறேன். அதுக்காக நம்ம மறிக்க முடியுமா? இதை களைந்து போட முடியுமா? இன்றைக்கி சிலவங்க உலகத்தில் டக்குன்னு களைஞ்சு போட்டுருந்தாங்க. இதை இந்த மாம்சத்தினுடைய போர்வையை களைஞ்சு போட்டுருந்தாங்க. அது நமக்கு உரிமை இல்லை, அது போட முடியாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் பரலோக வீட்டால் போர்த்தப்பட வேண்டும் என்று என்றே விரும்புகிறேன். பரலோக வீட்டில் எனக்கு ஒரு போர்வை இருக்குது, அதை போர்த்தி கொண்டு பிறகு அழிவடையும்படிக்கு இந்த சரீரம் உயிருடன் நிறைந்திருக்கும். பூரணமான உயிர் வருது இல்லையா? அந்த உயிர் வரும்போது ஒன்றுமே நமக்கு இந்த உலகத்தில் இருந்து தெரியாது. இந்த கஷ்டம், பாடு, உபத்திரம் எல்லாம் அதான் சொல்கிறாரா, கொஞ்ச நாளைக்கு என்ன சொல்கிறார்? கொஞ்ச நாள் பாடு நிற்கும். அதை நம்ம களைஞ்சு போட வேண்டிய தேவையில்லை. இருக்கிற ஜீவனாலே அதை விழுங்கி கொண்டே இருக்கணும், அதை சாகடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஜீவனை முன்ன வச்சியே என்ன செய்யணும்? ஓடணும். அதான் சொல்கிறாரு அப்போஸ்தலன். அதை இதை என்ன சொல்கிறாருன்னா 4:7 என்ன சொல்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 4:7, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இங்க மகத்துவமுள்ள வல்லமை, அந்த ஜீவன் எப்படிப்பட்டது? ஒரு மகத்துவமுள்ள வல்லமை. அந்த வல்லமை எங்களால் உண்டானதல்ல, நம்மளால் உண்டானதல்ல, அது பரத்திலிருந்து நமக்கு கிடைச்சது. தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, எந்த பொக்கிஷத்தை? அந்த மகத்துவமுள்ள வல்லமையை இந்த சரீரமாகிய மண் பாண்டங்களே நாம் பெற்றிருக்கிறோம். தகுதியில் அது என்ன பண்ணுறோம்? தகுதி இல்லாத ஒரு பாண்டத்தில் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறது போல. பெரிய வைரம், அதாவது உலகத்திலே மேன்மையான ஒரு வைரக்கல் இருக்குன்னு வைங்களாம். உலகத்திலே தரம் குறைந்த வைரக்கல் இருக்குது. அதை கொண்டு போய் ஒரு மண் சட்டியில் போய் வச்சா அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? சாதாரணமாக 5-6 பழத்தை வச்சாலே பெருசாக என்று வெள்ளித்தட்டு போல் வைக்கிறாங்க. உலகத்திலே விலையேறப்பட்ட ஒரு வைரக்கல் வச்சிருக்கல்லாம் இந்திரநீலம், இப்படிப்பட்ட கற்களை ஒரு மண்பாண்டங்கள் ஒன்று வச்சுருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துவதற்காக. அப்போது இந்த தகுதியை நாம் என்ன செய்யணும்? 1 யோவானில் ஒரு வார்த்தை சொல்கிறார். 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அதுக்கு இந்த அன்பு தாங்க அவர் தந்தது. நம்ம இடத்துல அன்பு முளைக்கலை. இந்த அன்பு என்ன செய்யலை? நம்ம இடத்துலேருந்து பிறக்கலை. முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் இந்த மண்பாண்டத்தில் அந்த விலையேறப்பெற்ற தந்திருக்கிறார். அதனால சொல்றார், நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறோம். அதனால தான் நம்ம தேவனுங்கிறத, அப்பாங்கிறத உரிமையோடு கூப்பிட்டு என்ன செய்கிறோம்? அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோம். அப்போ அவருடைய நாமத்துக்கு நம்ம எதுவும் கெடுதல் செஞ்சிடக்கூடாதுன்னு தவிக்கிறோம் இந்த மாம்சத்தில். அதான் சொல்கிறாரு அதே 2 கொரிந்தியர் 5:14-15, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இப்போ நம்முடைய நிதானிக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அன்பை காட்டியவர் அன்புக்கு சொந்தக்காரர் இல்லையா? அன்பே அவரின் வடிவம். யாரு? பிதாவாகிய தேவன். என்னது? அன்பு தான் அவருடைய வடிவம், உருவமே அன்பு தான். இந்த தேவனுடைய அன்பு நம்மில் என்ன செய்கிறதா?
எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். என்ன செய்தான்? நெருக்கி ஏவுகிறது. அப்போ அந்த அன்பை ருசித்ததுனால மற்றவங்ககிட்ட நான் காண்பிக்கிறது. இப்போ ஏவாள் பழத்தை சாப்பிட்டான்னா என்ன ஆச்சிருக்கும்? இது நல்லா இருக்குன்னு காமிச்சிருப்பாளா, இல்லை நானே கெட்டு போகிறேன் நீனும் சாப்பிடுன்னு கெட்டு போகிறேன்னு கொடுத்தாரா? நல்லா இருக்கண்ணா, நலமானதுன்னு கண்ட. அப்போது அது சாப்பிட்டு முடிகிறவரை அது ஏதா ஆதாம்கிட்ட கொடுக்குறவரை என்ன இல்லை, அது வெளிப்படலை. அப்போது நலமான இருது ரெண்டு என்ன செய்யணும்? ருசிக்கிறோம். தேவனுடைய அன்பை தான் ருசிக்கிற சொல்கிறாரு. அதாவது ஒருவரே மரித்திருக்க, அந்த தேவனுடைய அன்பை எப்படி காட்டுறாருன்னா, எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். அப்போ ஒரு 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 கூட்டம் மட்டும்தான் பிழைச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன இல்லை? பிழைப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பு எங்கே இருக்கு பாருங்க. இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. எனக்காக மரித்து ஒருவர் எழுந்திருக்கிறார் என்பதை அதை நினைத்து என்னது பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இது உலக நீதி நிதானிக்காது. பேர் மட்டும் வச்சிருப்பாங்க, அவங்க நிதானிப்பாங்களா? இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? தீவிரமான ஆசையப்படுறோம். இதுதான் நம்முடைய ஆசை. அப்போ ஒட்டுமொத்த உலகமும் சீக்கிரம் ஆசீர்வதிக்கப்படணும், அப்படி ராஜ்யத்தை காணணும். இன்னைக்கு அவருடைய நாமத்தை அறியாமல் எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க? என்னெல்லாமோ செஞ்சிட்ருக்கிறாங்க. கட்டையிலையும் மண்ணிலையும் அதுலேயும் இதுலேயும் செஞ்சு என்ன செய்கிறாங்க? அதுலேயும் கூட என்ன, கிறிஸ்தவத்தில் கூட என்ன செய்யணும், அதையும் தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க? கோபுரமாக கட்டி மேலே லைட்டு கட்டி என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய நாமம் தெரியுமா? அவருடைய குமாரனுடைய நாமே அறிவாயோ? அறிய மாட்டாங்க. அப்போது அறிந்திருக்கிறவர்கள் தான் சொல்கிறாரு பிழைத்திருக்கிறவர்கள். அதான் சொல்கிறாரு அவர் எல்லோருக்கும் மரித்தார் என்று நினைவு கூறணும்னா, நமக்கு முதல்ல மரித்தார் இல்லையா, அந்த பிழைப்பு அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே நிறைவேறிட்டுனா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த ஜனங்களும் நிதானிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அப்போ நம்ம சுவிசேஷம் வெளியே சொல்கிறது நமக்கு பெருசு இல்லை. நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக நிறைவேற்றுறோமோ அந்த நிறைவேற்றுதல் அந்த இலக்கை அடையுது எவ்வளோன்னா, நமக்கு பந்தய பொருள் கிடைக்கும், மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானமும் கிடைக்கும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சமாதானம் கிடைக்கும். அதில் தான் பவுல் என்ன சொல்ல, கலாத்திய சபைக்கு என்ன சொல்ல பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இப்போ நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, லக்கை அடையணும், என்ன செய்யணும்? நன்மை செய்ய தான் படிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு காரியம் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் நம்ம மூலமாக என்ன செஞ்சிடக்கூடாது? யார் மனதும் புண்பற்றக்கூடாது. இப்படி தான் நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அவங்க உண்மையிலே இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடியவங்க புறஜாதிகளும் சொல்லுவாங்க. சொன்னாங்களா இல்லையா? அப்போஸ்தலன் பவுலையும் பர்னபாவை என்ன சொன்னாங்க? அந்தியாவில் ஃபஸ்ட்டு கிறிஸ்தவர்னு பேர் வாங்கினே அவங்க 2 பேரும் தான் இல்லையா? அப்போது அந்த மாதிரி வெளியே என்ன நமக்கு பேர் கிடைக்கும். விசேஷமாக விசுவாச கூட்டத்தார், அதாவது குடும்பத்தாருக்கும் நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அப்போ நன்மை செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தது என்ன அப்படின்னா, இலக்கை அடையதான். இலக்கை எப்படி அடையணும், இலக்கை எப்படி ஓடணும், அந்த இலக்கை அடையணுங்கிறத வழி நமக்கு தெளிவாக வச்சிருக்கிறார். அதனால தான் யோவான் மறுபடியும், அதாவது 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இப்போ உலகத்தில் நம்ம அன்பு கூறும்போது என்னது? பிதாவின் அன்பு இல்லை. இப்போ உலக அன்பு எது? ஏன் அன்பு கூறக்கூடாது? ஆமாம், பிதாவின் அன்பு இல்லைன்றாங்க. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னிலே கூட நான் அன்பு செய்யக்கூடாதான். ஒரு கொஸ்டின், என்னிலே நான் அன்பு செய்யக்கூடாதான். என்னில் என்ன இருக்குது? உலகம் இருக்கா இல்லையா? உலகம் இருக்கா இல்லையா? ரெண்டாவது தான் இங்கே, முதல்ல இங்கே என்னுடைய மாம்சம் என்னது? உலகத்துக்குரியது. இந்த உலகத்துக்குரிய சடங்காரத்தை என்ன செய்யணும்? அந்த மாம்சம் விரும்பும்.
கடமைகள் இதுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, இந்த கடமையை செய்து. அப்போது இதை நம்ம என்ன செய்யக்கூடாதுதான், என்னையே நான் நேசிக்கக்கூடாது. அப்படி நேசித்தா கிறிஸ்து நமக்காக மரித்திருப்பாரா? அவர் நேசித்திருந்தா கிறிஸ்து மரித்திருப்பாரா? இல்லையா? அதுக்கு எத்தனையோ வசனம் இருக்கு இல்லையா? தேவன் தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் ரட்சிக்கப்படும்படியே தன்னுடைய குமாரனையே கொடுத்தாரு. அவர் அதுக்கே என்ன செய்ய வந்தேன்றார். இதுக்கு தான் வந்தேன், இந்த காரியத்துக்கு அதை நிறைவேற்ற வந்தேன். என் பிதா என்ன சொல்கிறார் அதை செய்ய தான் வந்தேன். ஆனாலும் நெருக்கப்படுகிறேன். என்ன சொல்கிறாரு? ஆகிலும் நெருக்கப்படும். அதான் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. இப்போ விடை என்னன்னா, உலகத்தில் ஏன் அன்பு கூறக்கூடாதுன்னா, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறேன். நான் இல்லை, நான் செத்தாச்சு. எப்போ ஓட்டத்தை ஆரம்பித்தோம் இல்லையா? ஒரு படம் பார்த்தோம் இல்லையா? என்னது? பேப்டிசம். அப்போவுமே மரித்தாச்சு. அப்போ சொல்கிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். உலகமும் மாமிசம் பிசாசு இந்த மூன்றும் ஒன்றாக தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த உலகத்துக்காக தான் இந்த மாம்சம் இருக்குது. சாத்தான் இந்த ரெண்டுக்கு வச்சு தான் என்ன ஓட்டிகிட்டு இருக்கான். இந்த ரெண்டையும் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கான் பிசாசு. உலகமும் இருக்குது, மனுஷங்கள் மாம்சத்தை வச்சு தான் அவன் செயல்படுறான். ஆவியில் அவன் செயல்பட முடியாது. ஆனால் எத்தனை பேர் ஆவியை பெற்றிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஆனால் விசேஷித்தமான காரியங்கள் நம்ம செய்வதற்கு, ஆவிக்குரிய ஜீவியங்கள் நம்ம ஓடுவதற்கு என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த உலகம் மாமிசம் பிசாசுங்கக்கூடிய அந்த காரியத்தை என்ன செய்யணும், அதிலிருந்து விலைக்கு என்ன செய்கிறாருன்னா, என்னிலே நான் அன்பு கூறக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்திலே கிடைக்கக்கூடிய நன்மை மட்டும் நமக்கு அன்பு கூர்ந்தார். அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ விசுவாசம் எங்கே போகுதுன்னா லக்குக்கு போயிட்டு, அவருடைய குமாரனை விசுவாசிக்கும் போது லக்கு அடைகிறோம். அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், பரிசு கிடைக்கும் இல்லையா? அப்போது அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். இன்னைக்கு உலகம் அவர்களை ஸ்நேகிக்கலை, அவரும் உலகத்தில் ஸ்நேகிக்கலை. யாரை ஸ்நேகிக்காரு? நம்ம ஸ்நேகிக்கிறோம். அவருக்குள் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம மேலே ஸ்நேகித்து கொண்டு இருக்கிறார். இந்த ஸ்நேகம் என்ன செய்யுது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவோடு என்னை நெருக்கி என்ன செய்தான்? ஏவுது. எப்படியாவது கிறிஸ்துவை அடையணும், கிறிஸ்துவை அடையணும், கிறிஸ்துவை போல மாறணும், கிறிஸ்துவை அடையணும். அப்போ இப்படி நெருக்கி ஏவும்போது அவர் தந்தரில் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தான்னு சொல்கிறதில்ல. இந்த உலகம் நம்மகிட்ட இருக்கிற மாம்சம் அப்படியே என்ன செய்யணும்னா மாற்றிக்கிட்டே இருக்கும். மாம்சத்தின் கிரியைகள், மாம்ச சிந்தைகள்லாம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அன்பு வைக்கிறோம், எங்கே விசுவாசம் வைக்கிறோம் அப்படின்னா லக்கை நோக்கி தான் விசுவாசம் வைக்கிறோம், எப்படியாவது அடையணும். அதை தான் மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை. அப்போ நம்ம ஓட்டத்தை ஓடுவதற்கு என்ன தேவை? சுத்தமும் தேவை. அப்படி இல்லைவங்க என்ன செய்வாங்க? பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய பந்தய பொருளை பெற்று தேவனை தரிசிப்பார்கள் முகமுகமாய். இப்போ நம்ம காணாத ஒரு கண்கள், மாம்ச கண்களால் என்ன செய்கிறோம்? விசுவாசத்தினால் தரிசிக்கிறோம். அன்றைக்கு என்ன செய்வோம்? முகமுகமாக தரிசிப்போம். அந்த முகமுகமாக தரிசிக்கிறது தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்துடுவாராம். அவர் பிரசன்னம் இருக்கு இல்லையா? அந்த நாள் வரும்போது அந்த பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அது கிடைக்கும். அப்போ அப்படிப்படி பிரசன்னத்தை நம்ம என்ன செய்யணும்? விரும்புகிறோம். அதுதான் சொல்கிற, இருதயத்தில் சுத்தமாக நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அப்படின்னா சுத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை நாம் ஃபாலோ பண்ணாலே சுத்தம் ஆதி ஆசிரமம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் பரிசுத்தமாக தான் என்ன செஞ்சார்? இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக இரத்தத்தை கொடுத்தார். அது பரிசுத்தமான ஒரு இரத்தம். அதனால தான் எபிரேயர் 12:1 வார்த்தை சொல்கிறாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இப்போ
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்குது. எந்த சாட்சிகள்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். எங்களுடைய சாட்சிகள்லாம் நம்மகிட்ட என்னது? கண்ணு முன்னாடி சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்படியே ஓடுங்க, இப்படியே ஓடுங்கன்னு ஏவி கொண்டிருக்கிறார். அதனால் பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு, ஒரு பாரம் நமக்கு நெருங்குதுனாலே நம்மளை பாவம் சூழ்ந்துருமா? இது எனக்கு ஒரு பாரமாக இருக்குது அப்படின்னு சின்ன எதில் நினைக்கிறோம்? ஆவியிலையா மாம்சத்திலையா? அப்போ மாம்ச சிந்தை மரணத்துக்கு போயிடுது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்யுதுன்னா அதை அதாவது எதை செய்யுது? அந்த ஜீவன் அந்த மரணத்தை விழுங்குகிறது. எனக்குள்ளே இருக்கிற வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் என்ன செய்யுது? இந்த ஜீவன் விழுங்குகிறது. அதான் சொல்லார், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவையை நோக்கி நாம், அதாவது நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு. அப்போது விசுவாசத்தை அவர் துவக்கினார். எப்போ? பேப்டிசம் கொடுக்கும்போதே விசுவாசத்தை துவக்கினார். முடியும் வரை அவர் என்ன செய்யணும்? அவரை நோக்கி நாம் ஓடணும்னா நமக்கு நியமிக்கப்பட்ட பொறுமையோடு சொல்லும்போது ட்ராக் மாறாமல் ஓடுறது தான் பொறுமையோடு ஓடுறது. அதுதான் அவருடைய எஜமான் அவரை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ என்ன செய்? பிரவேசி. அப்போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆகையால் தீங்கு நாளிலே அவர்கள் நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்கள் நிற்கவும் திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயத்தை நாம் என்ன செய்யுமோ. அப்போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு போனோம்னா என்ன கிடைக்கும்? அங்கே எல்லாம் கிடைக்கும். அப்போது நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டியது எது அப்படின்னா என்னது? எதிர்த்து நீங்கள் எதிர்க்கவும் நிற்கவும். அப்போ நம்ம எதிர்த்தாதான், சாத்தானுடைய கிரியையில் எதிர்த்தாதான் நம்ம நிற்க முடியும். இல்லை நம்ம என்ன செஞ்சிருவோம்? நிற்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக்கணும். அப்போது எபேசியர் என்ன சொல்லணும்? 6:14-15 சத்தியம் என்னும் கச்சை. என்னது? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம், விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைசீரா, ஆவியின் பட்டயம். இப்படிப்பட்ட அதாவது பேராயுதங்கள், அந்த போராயுதங்களை வச்சு நம்ம என்ன செய்யணும்? போராடும். அப்படி போராடும்போது என்ன சொல்கிறாருன்னா 1 யோவான் 4:20 வாசிக்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ நம்ம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாதான் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் ஜெயிச்சு வரோம் இல்லையா? இப்படிப்பட்ட அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் நமக்கு கிடைக்குது. அப்போ தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறுறோம். ஒருவர் இடத்துல சொல்லிட்டு நம்ம சகோதரனை பகைத்தால் நம்ம என்ன செஞ்சிடும்? நம்மளே நம்மை பொய்யாக்கி கொள்வோம். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அப்போது ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாகவே இருக்க கடவோம். எந்த சிந்தையாக? அப்போ இந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சொன்னோம் இல்லையா? தவறாக நம்ம சில காரியங்கள் செய்யும்போது அப்பவும் தேவன் நம்மளை உணர்த்துவார். சாலமோனுக்கு 3 நேரம் உணர்த்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? விழுந்து போக முன்னாடி என்ன செஞ்சார்? 3 நேரம் உணர்த்தினார். அப்போ அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எப்படி ஜெயிக்கணுங்கிற ஓட்டத்தை தந்திருக்கிறார். அந்த ஞானத்தில் என்ன செய்கிறாருன்னா, அதாவது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16-17 ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போ எதுவரை நாம் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமா. அப்போ நம்ம எதுவரை நம்ம தேறி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பின்வாங்கி போயிடக்கூடாது. எப்படியா? பின்வாங்கி போயிடக்கூடாது. அப்போ நிறைய சகோதரி நன்றாக ஓடி வந்தார்கள் அப்படின்னு தான் பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? திடீர்னு ஆளை காண முடியல. எப்படி? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார்ல, என்னது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கியவன் யார்?
நன்றாக ஓடினீங்களே, எப்படி போனீங்க? அப்போது என்ன சொல்கிறாருன்னா, சகோதரி நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போ கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும், இலக்காக நோக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எதுவரையில் நாம் தேறி இருக்கிறோமோ அதுவரை நாம் என்ன செய்கிறோம், ஒழுங்காய் நடக்கும். அப்போது நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு ஒருவர் சொல்கிறார். யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல ஒரு போராட்டத்தை போராட. அப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். அதான் சொல்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன செஞ்சார்? நல்ல ஒரு போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. அப்போ நம்ம நல்ல ஒரு போராட்டத்தை நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஓட்டத்தை நம்ம என்ன செய்யலாம், நல்லபடியாக முடிக்கலாம், விசுவாசத்தை காத்துக்கொள்ளலாம். அப்போ விசுவாசம் நமக்கு ரொம்ப மெயின். ஏன் அப்படின்னா மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை, அப்போ அவர் வெளிப்படும் நாளில் நமக்கு என்ன இருக்கணும், மரித்தாலும் பிழைக்கக்கூடிய விசுவாசம் இருக்கணும். அதான் சொல்கிறாரு, நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொட. இது முதல் நமக்கு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அதன் பிரசன்னமாகலை விரும்புகிற யாவருக்கும் அவர் என்ன செய்வாராம், தந்தருள்வார். அப்போது ஒவ்வொருவருக்கும் அந்த விருப்பமும் அந்த ஆசையும் தீவிரமான எண்ணங்களும் இருக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஓட்டத்தை துவக்கிறோம். ஓட்டத்தை எங்கே துவக்கணும்? பச்சையில் துவங்கி என்ன செய்யணும், ரெட்டில் முடிக்கணும். இப்போ ஓட்டத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓட்டம் என்ன செய்கிறோம், முதல்ல என்னது, துவக்கம், ரெண்டாவது முடிவு. அப்போ ஓட்டம் துவக்கமும் முடிவும் நமக்கு இருக்கணும். எப்படியாவது ஓடி முடிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம என்ன செய்யணும், ஓடணும். இலக்கை நாம் அடையணுங்கிற நோக்கத்தில் தான் ஓடணும். இடையில் என்ன செஞ்சிடக்கூடாது, நிற்கக்கூடாது. இப்போது ஓட்டத்தை துவங்குகிறோம், ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இடையில் ஏதாவது பிரச்சனை வந்து அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. நிறைய சகோதரர் நின்றுருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. மறுபடியும் என்னது, ஓடுறோம், மறுபடியும் பிரச்சனை வரும், பாடுகள் வரும், உபத்திரம் வரும், மறுபடியும் என்ன செய்யணும், அதையும் தொடர்ந்து என்ன செய்யணும், ஓடணும். இப்போ ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா லக்கை அடைவது. அப்போ முடிவு என்ன கிடைக்கும், நமக்கு முடிவு என்ன கிடைக்கும், பரிசுத்தவான்களின் மரணம். அப்போ முடிவு எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக துவங்குற நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடும். இப்போ ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஓட்டத்தில் என்ன கிடைக்குது அப்படின்னா அநேக இடத்துல நிறைய நிற்கிறது போல் நாம் நின்று விடாதபடி மறுபடியும் என்ன தொடர்ந்து ஓடணும். நிறைய பேர் பிரச்சனை வரும், மாதிரி நிற்பாங்க, மாதிரி பிரச்சனை வரும், நிற்பாங்க. இப்படிலாம் நிறைய சகோதர சகோதரி இருக்கிறாங்க இல்லையா? அப்போது முடிவு பரியந்தம் நிற்காமல் என்ன செய்ய ஓடுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா மரண பரியந்தம் முடிக்கணும். மரண பரியந்தம் நமக்கு முடிக்கணும். அந்த மரண பரியந்தை நாம் முடிக்கும்போது தேவன் பரிசுத்தவான்களின் மரணம் பார்வைக்கு அருமையான அந்த அருமையான ஒரு ஓட்டத்தை நாம் முடிப்பதற்கு நாம் என்ன செய்து தேவைப்படுகிறது மரணம். அப்போ துவக்கம் நமக்கு என்னது, மாம்சீகத்திலே நாம் என்னது மாம்சீக சிந்தையை அந்த காரியங்களை மறித்திருந்தாலும் நிச்சயமாக ஓடுற ஓட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், முழுமையாக ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை போராடி மறுபடியும் அதாவது முற்றிலுமாக மாம்சத்தின் கிரியைகளை நம்ம என்ன செய்கிறோம், முடிக்கிறோம். முடிச்சுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா ஓடி முடிக்கிறோம். அப்போது நமக்கு துவக்கமும் முடிவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய காரியம். அதாவது ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவன் நமக்கு என்ன செய்வாராம், பலன் தரும்படியாக ஒவ்வொரு நாட்களும் நம்ம கிறிஸ்துவோடு என்ன செய்யணும், இணைந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் நான் பலத்தோடு தெய்வ பலத்தோடு நல்ல ஆலோசனைகளோடு வேத ஆலோசனைகளோடு நாம் என்ன செய்யும், பொறுமையோடு ஓடுவோம். பொறுமையோடு கேட்டவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.